ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம அன்னபூர்ணா பெங்களூர்ல இருந்து பபிள் டீ ப்ராடக்ட் சப்ளை பண்ணாருன்னு தெரியும். நான் கேட்டதுக்கு மாவு துபாயில இருந்து வருதுன்னு. ஆனா 50 பேருக்கு நார்த் இந்தியன் ஸ்டாஃபை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆட்கள் இப்போ நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து ஸ்கேலபிலிட்டி பத்தி என்கிட்ட கேட்பாங்க. ஸ்கேலபிலிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேஃபே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. முதல்ல வந்து கோயம்புத்தூர்ல வந்து 10 கேஃபே கொண்டு வரதுக்கு டார்கெட்டா வச்சுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 டார்கெட் வச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சென்னை போகணும். எல்லாரும் என்ன பண்றீங்க? பெருமைக்காக எருமை வைக்கிற மாதிரி எனக்கு வந்து சென்னையில ஒண்ணு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்கு, மதுரையில ஒண்ணு இருக்கு, தஞ்சாவூர்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம அன்னபூர்ணா. கோயம்புத்தூர் தாண்டி அவங்க எங்கேயுமே போல. கோயம்புத்தூர்ல அவங்க தான் ராஜா. பிரான்சைசி பிராண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன பொய் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சுவாரஸ்யமான விஷயம், நான் ஒரு 3 கடைகளுக்கு போனேன். ஒரு பபிள் டீ ஷாப்புக்கு போனேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த பபிள் டீ ஷாப்புக்கு ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து பபிள் டீ ப்ராடக்ட் சப்ளை பண்ணாருன்னு தெரியும். நான் கேட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார், எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொரியால இருந்து வருது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வேஃபிள் ஷாப் அவரை கேட்டோம். அவரு சொல்றாரு மாவு துபாயில இருந்து வருதுன்னு. ஆனா 50 பேருக்கு வந்து நமக்கு பெங்களூர்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிராண்ட் சீக்ரெட்டை அவங்க மெயின்டைன் பண்றதுக்காக பண்றாங்க. ஒரு டீ கடை, ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லும்பொழுது எங்களுக்கு சைனால இருந்து வருதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து, எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா சார், இப்ப அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் வந்து $1 பில்லியன் கம்பெனி ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளு ₹1,00,000 வேலைய வுட்டுட்டு டீ கடை ஆரம்பிக்கிறேங்கிறான். இதான் எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. ₹10,00,000 வேலைய வுட்டு வந்து டீ கடை ஆரம்பிச்ச கதை நிஜமாவே எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், இந்த ஐடி ரிலேட்டடாவே ஃபுட் இண்டஸ்ட்ரியில எப்படி நீங்க வந்து புதுசா உங்க டெக்னாலஜிய யூஸ் பண்ணி சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிறத ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? 2 பேர் தான் இருக்கான் Swiggy, Zomato. இத விட்டு வேற யாருமே இன்னும் வரலையே பெருசா. நாங்க வந்து கிளாஸ பத்தின வீடியோ போட்டா நெறைய பேர் என்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. துபாய்ல இருந்து நெறைய கால்ஸ் வருது. ஸ்ரீலங்கால இருந்து கால்ஸ் வருது. சிங்கப்பூர், மலேசியால இருந்து கால்ஸ் வருது. என்ன கேட்கறாங்க, "சார் நீங்க வந்து எங்களுக்கு மேன் பவர் புரொவைட் பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆளில்லா திண்டாட்டம் நம்ம ஊர்ல நெறையா இருக்கு. இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. நெறையா பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம். கிட்சன் கான்ட்ராக்ட்ன்னு ஒரு மெத்தட்ல வந்து நீங்க ஸ்டாஃப் ஹையர் பண்ணலாம். அதாவது ஒரு கிட்சனுக்கு டோட்டல் ஸ்டாஃப்பையும் ஒருத்தரே புரொவைட் பண்ணுவாரு. ஒரு ரூ. 50,000 60,000 ஒரு சின்ன கிட்சனுக்கு பேசிக்கிட்டீங்கன்னா, ஸ்டாஃப் லீவ் எடுத்தாலும் அவரே ரீப்ளேஸ் பண்ணுவாரு. இத நெறைய பேர் வந்து தாட் குடுக்கறதில்ல. இது ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய ஒரிஜா பீப்பிள் வந்து பிரியாணி ஷாப்ல இந்த மாரி வொர்க் பண்றாங்க. அதாவது டோட்டலா ஒரு கான்ட்ராக்ட்ல போயிருவாங்க. 5 பேர், 10 பேர் அப்படின்னு. யூசுவலா அவங்க வாஷிங் பீப்பிள் வந்து புரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒரு கான்செப்ட்ல ஒரு கடை மூடியிருக்கு அப்படின்னா, அதே கான்செப்ட்ல போய் நம்ம திருப்பி அந்த கடைய எடுத்து பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பர்கர் கடை மூடியாச்சு. அவரு பிசினஸ குளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க அந்த கடைய ரென்ட்‌க்கு எடுக்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அந்த கடை வந்து அந்த இடத்துல ஓடல. அந்த கான்செப்ட் அந்த இடத்துல எடுக்கல. நீங்க வேற ஃப்ரெஷ் கான்செப்ட்‌க்கு போங்க. நார்த் இந்தியன் ஸ்டாஃப்ப கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆட்கள் வந்து லீவ் வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுக்குறாங்க. அதனால தான் நெறைய பேர் வந்து நம்ம கடைகள்ல பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டாஃப் வந்து கம்மியா இருக்காங்க. ஒரு சில கடைகள்ல நார்த் இந்தியன் ஸ்டாஃப் அதிகமா இருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நமக்கு நார்த் இந்தியன் ஸ்டாஃப்பும் வேணும், சவுத் இந்தியன் ஸ்டாஃப்பும் வேணும். OLXல ஸ்டாஃப் வேணும்னு ஒரு போட்ட ஒரு ஸ்டோரிய பத்தி தான் சொல்லப் போறேன். நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து R&D பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, OLXல வந்து வேஃபில் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஈசிஆர் ரோட்ல நான் ஒரு வேஃபில் ஷாப் ஓப்பன் பண்றேன். வேஃபில் ஷாப்க்கு ஆட்கள் வேணும்னு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. 15 பேர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நான் ஈவினிங் வந்து 3:00 இருந்து 10:00 வரைக்கும் என்னால வேலை பார்க்க முடியும். எனக்கு ரூ. 15,000 சம்பளம் வேணும். ஆனா எனக்கு தொழிலே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இப்படித்தான் இருக்கு. 15,000 சம்பளம் எல்லாரும் கேட்கறாங்க. தொழில் வந்து தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க இதுல பாதி ரேட்ல வேஃபில்ஸ் கோர்ஸே எடுக்கிறோம். நம்ம ஊர்ல நெறைய ஐடியா மணிகள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, Swiggy, Zomato வந்து பிராண்டிங்க்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிராண்டிங்க்காக Swiggy, Zomato ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாதா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா ஹெல்ப் பண்ணாது. அவங்க என்ன சொல்றாங்க, உங்க பிராண்ட் வந்து வெளிய தெரியுங்க. 100 பிராண்டிங் உள்ள நம்மளும் ஒரு பிராண்டா இருக்கோம். 100 பிராண்ட நம்மள 99 இடத்துல புது கடைய காட்டும்பொழுது பெருசா ஹெல்ப் பண்ணாது. அது உங்க ரோட்ல 10 கடையில நீங்க ஒரு கடையா இருந்தா கூட மோர் தென் எனஃப்.